வாதம் தமிழர்களுக்கு வணக்கம். வணக்கம் பாண்டிய சார், எப்படி இருக்கீங்க? வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். நீ முஸ்லீம் இல்ல இந்து தானேன்னு சொல்லி சுட்டதாகலாம் நம்ம இந்த செய்திகளை பார்க்கணும். அதெல்லாம் உண்மையாவே நடந்திருக்குது. சரி, ஆனா இங்குள்ள முஸ்லீம்கள் கொஞ்சம் வருத்தப்படும் விதத்துல இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த பிஜேபியினர் கருத்துக்கள் எழுதுறதையும் பேசுறதையும் யார் சொன்னாங்க சொல்லுங்க. எத்தனையோ பிஜேபி யார் சொன்னா முஸ்லீம் தீவிரவாதின்னு நீங்க பதிவு பண்ணு அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஹிந்துன்னு ஒருத்தர் சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு? கமலஹாசன். என்ன பண்ணீங்க? இதே மாதிரிதான் சார் எங்க மூஞ்ச உங்க மூஞ்ச மாதிரி சாணில செருப்ப முக்கி அடிச்சாங்க. ஜம்மு காஷ்மீர் கொடூர தாக்குதல் என்பது தேசத்தையே உலுக்கி இருக்கிறது. ஈரமுள்ள எல்லா நெஞ்சுகளையும் இது துடிக்க வைத்திருக்கும் இந்த சம்பவம். இதற்கு யார் பொறுப்பு சார்? பயங்கரவாதிகள், பாகிஸ்தான். அரசாங்கம் இதற்கு பொறுப்பேற்கும். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. இப்ப இஸ்ரேல் ராணுவ நிலைகள் மீது பாலஸ்தீன்ல ஒரு தாக்குதல்னா அதை இவங்க ஏன் ஸ்வெல் பண்ணல? நம்ம கட்டாயம் உளவுத்துறை தோல்வி, உள்துறை தோல்வி, அமித்ஷா ராஜினாமா, பிரதமர் மோடி தூங்குகிறாரா, 56 இன்ச்சு மார்பு எங்கே, அதெல்லாம் நம்ம கேட்கலாம். இது கோழைத்தனமான தாக்குதல். நான் தான் சொல்றேன். அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு கடிச்சதுன்னு வச்சுக்கேன், அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் ரொம்ப தெளிவா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விளக்கம் கொடுத்திருக்குது. அந்த சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பெஹல்காம் பகுதியில இப்போ டூரிஸ்டுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கல, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இன்னைக்கு அது ஒரு மாநிலமாக யூனியன் பிரதேசமாக இருக்குது, அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குது. அவங்க இந்த புது ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணுறதுனால அவங்க லோக்கல் டிசிஷனை எடுக்கிறாங்க. எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணி நாங்கள் அதை கொடுக்கல, எங்கள்கிட்ட என்ஓசி இல்லை, அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம we will handle தான் சொல்லியிருக்காங்க. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட உருப்படவே மாட்டா. நம்ம ராணுவ வீரர்கள் ஏன் இல்லைன்னு பல பேர் கேள்வி எழுப்புறாங்க. ஏன் இல்லைன்னு நீங்க சொன்ன காரணம், உள்நாட்டு பாதுகாப்பு எல்லா இடத்துலயும் சகஜமா நடமாடக்கூடிய இடமா இருக்கணும் அப்படிங்கிறதா. அங்கே ஸ்ரீநகர்லயோ, ஜம்முலயோ, லேலயோ, லடாக்லயோ, மற்ற பகுதியில் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. பெஹல்காம் பார்டர்ல போய் நிக்குது. அங்க இன்னும் இவங்க என்ஓசி கொடுக்கல. பட் லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஒரு கான்பிடன்ஸ் இல்லை. நான் அவங்க சதி திட்டம் பண்ணாங்க, நான் இன்னும் நம்பல. அன்லஸ் அன்டில் சம்மன் காட் அரெஸ்டட் நம்ம அப்படி ஒரு முடிவு போக கூடாது. அவங்க நல்லா தானங்க இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டியா? உமர் அப்துல்லா சீஃப் மினிஸ்டர், அவராது ஆட்சியில் இருக்காருங்க கடமைக்காக சொல்லணும். நீங்க ஒரு பேச்சு வச்சுங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மெஹபூபா முஃப்தி அவங்க ஜம்மு காஷ்மீருக்கு அவமானம் கண்டாங்க. பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஹுரியத் அவர்கள் நாங்க காஷ்மீர் பீப்புள் நாங்க இந்தியாவோட நிக்கிறது ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு ஒரு குறைன்னா முதல் குரல் கொடுக்கக்கூடிய ஓவைசி, இது எங்களுக்கு அவமானம்னு கருப்பு பட்டை போற. அப்ப இது என்ன புரிஞ்சுக்கிறீங்க? 2019க்கு பிறகு நிலைமை மாறி ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா ஊருக்குள்ள அவன் சாதி சண்டை சொத்து சண்டை ஊரே பிரிஞ்சு கிடக்கு. என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. நம்ம வம்சத்துல இவன் ஒரு டைப்பா இருக்கானே. ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி பக்ஷி அவர்கள் சொல்லக்கூடியது ஒரு 3 வருஷமாவே ராணுவத்துக்கு ஆளு எடுக்கிறது இல்ல, இருந்த ஆட்களையும் அதாவது சம்பளம் காரணம் காட்டி இதை நிறுத்திடுறாங்க. நிலைமையில நம்ம தள்ளாடப்பட்டிருக்கோம். இதுக்கு அவர் சொன்னது உண்மையா பொய்யாங்கிறதுக்கு ஒரு புள்ளி வரும் போதும். 2019க்கு முன்னாடி அதே பக்ஷிட்ட உங்கள்ட்ட நீ பேச முடிஞ்சா, இல்லாட்டி அவர் டிவியில் எங்கேயா பேசிட்டு இருப்பாரு, அங்க உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர்கிட்ட நீங்க ஒரு கேள்வி எழுப்பி 2019க்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷம் எவ்வளவு தாக்கல் நடந்துச்சு, 2019க்கு பிறகு 4-5 வருஷம் எவ்வளவு வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? அது இப்ப ஸ்ரீலங்கால தமிழக மீனவர்களுக்கு பிரச்சனை இருக்குதான்னு, ஆமா, அதுல மாட்டுக்கு தமிழகம் நல்லா போயிட்டு வராங்களே போய் சொல்ல முடியாது, பிரச்சனை இருக்கு. ஆனால் முன்னாடி என்ன நினைச்சு அதுதான் நீங்க ஒப்பீடுங்கிற பாக்க. முன்னாடி 600 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க 2014க்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் எத்தனை மீனவர்கள் சொல்லுங்க சார்? நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுங்களேன் சார். சொல்லுங்களேன். ஒருத்தர் கூட இல்ல. ஒருத்தர் சரிங்களா? ஒருத்தர் 2014 to 2025 ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. மண்டைய வச்சு அண்டா குடு. அப்படி இந்த 600 பேர் கொல்லப்பட்டது நமக்கு தேவையில்லை சார். டேட்டாவே தேவையில்லை. ஆமா, என்ன டேட்டா வந்தா உண்மை கண்டு விட்டாளையா
சூட்சமத்தை கண்டு விட்டாலே. ஏன் ஆட்குறைப்பு? அதான் சொல்ல நான் ஏன் 3 வருஷமா ஆட்களை அதான் நான் சொல்ல வரேன். ராணுவத்துக்கு ஆள் எடுக்கல? ராணுவத்துக்கு ஆள் எடுத்துக்கிட்டே இருக்கும், நிதி ஒதுக்கீடு கூட்டிட்டே இருக்கு, பட்ஜெட் ஒரு பாத்துங்க. நேஷனல் மீடியால உட்கார்ந்து பேசுறாரு சார் அவரு. நேஷனல் மீடியா அப்ப நாங்க என்ன மீடியா? நாங்க என்ன அண்டார்டிகா மீடியாவா? நாங்க என்ன மீடியா? அவர் நேஷனல் மீடியா, நாங்க சாணக்கிய என்ன மீடியா? நீங்க என்ன மீடியா? நீங்க தர லோக்கலா? என்ன இங்கிலீஷ் பேசினா நேஷனல்? இந்த முதல்ல இந்த மாயத்தோட வெளியே வாங்க. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே, வெட்டுவானோ. நான் அப்படி சொல்லல சார். நேஷனல் மீடியா ஏதோ சொன்னீங்க இல்ல சார். நேஷனல் மீடியா ஏதோ சொன்னீங்க. இந்நேரம் சார், அமித்ஷா ஏன் மோடிக்கு காதுகள் அதெல்லாம் இருக்காது. கேட்கல. நீங்க வாய்க்கு வந்தா போல பேசி போறீங்க. நான் சார் ஏன் சேனல் உலகம் முழுக்க பாக்குறேன் சார். ஏன் சேனல் அமெரிக்கால பாக்குறேன், உங்க சேனல் கட்டாயம் கூட தான் பாப்போம். பாக்குறாங்க. அப்ப உங்களுக்கு என்ன இன்டர்நேஷனல் மீடியா சொல்லிருக்கீங்களா? இல்ல, அவர் சொல்ற டேட்டா அவர் அதான் சொல்றேன். நம்ம பார்க்கலாம். சார், நீங்க இங்கிலீஷ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து இங்கிலீஷ் காட்டும்போது சேனல்ல சொல்லுங்க. முதல்ல அந்த பிம்ப தோற்றதுல முதல்ல சரி, வெளியே வாங்க ஓகே. சார். இந்த சரி. அடிமை புத்தியில இருந்து வெளியே வாங்க. என்னடா இது? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம எறாத. ஜம்மு காஷ்மீர் நாம 370 அப்ளிகேஷன் என்ன பண்ணமோ நாம சொல்லும் போது எல்லாரும் ஓடி போங்க, இடம் வாங்க, ஆமா எல்லாரும் டூருக்கு போங்க, ஆமா சுதந்திரமா நடமாடலாம், இனிமேல் அங்க துப்பாக்கி சத்தம் கேட்காது அப்படிதான் நம்ம சொன்னோம். இனிமேலும் சொல்றோம். அதுல குழப்பம். இப்பவே கண்ணை கட்டுது. இது ரெண்டாவது தாக்குதல். ஆமா. இப்போ ரெண்டாவது தாக்குதல் ரொம்ப கொடுமை. அது நடக்காம இருக்கிறது பார்ப்போம். கட்டாயம் ரொம்ப கொடுமை. அது ஏற்கவே முடியாது, எந்த விதமான நியாயப்படுத்த முடியாது. அதெல்லாம் நடக்கத்தாங்கலாம் செய்யலாம் சொல்ல முடியாது. தப்பான விஷயம், ரொம்ப பெரிய குற்றம், நோ டவுட். அது நெஞ்சில குத்தி இருக்கு. அதுல பதிலுக்கு குத்தப்படும். அதுல குழப்பம் இல்ல. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? சம்பவம் நடந்து 48 மணி நேரத்திற்குள் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு பிரதமர் போயிருக்க வேண்டியது தானே. ஏன் பிரதமர் போலன்னு திமுக எம்பி வில்சன் சொல்றாரு. நான் சொல்ல அவர் ஸ்பாட்டுக்கு உள்துறை அமைச்சர் போனார், இவர் போக மாட்டாரா? இவர் போறதுக்கு பயப்படுவாரா? அவர் எல்லா நாளும் ராணுவ தளபதிகளோட தான், ராணுவ வீரர்களோட தான் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காரு. இந்த 11 வருஷம் 10 வருஷமா 2014 இருந்து 2024 வரைக்கும் அடுத்துமே ராணுவ எல்லைகள்ல தான் தீபாவளி கொண்டாடி. அவர் அங்க போறதுக்கு அஞ்சுறவர் எனக்கா அவர் அங்க போறதுக்கு. ஆனா என்ன நடக்கும் புரிஞ்சுக்கணும். நீங்க மணிப்பூருக்கு இதே கேள்விதான் மக்கள் நிறைய வச்சாங்க. மணிப்பூர்ல இப்ப அந்த கவர்மெண்டே மாறி விட்டாச்சு. முந்திக்கிட்டீங்க போல. அடுத்து மணிப்பூரும் நான் கேள்வியா நான் பேசுறேன். ஏங்க நீங்க சுத்தி எங்கெல்லாம் ஒரு இத்தனை வருஷமா உங்க கூட அண்ணன் தம்பியா பழகிருக்கேன். இவ்வளவு தெரியாத நீ என்ன சிந்திப்பீங்க? அவ்வளவு தெரியாம நான் உட்காந்துருவேன் நானு. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு மணிப்பூர்ல இருந்து இங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். இவர் அங்க போனாருன்னு இவரை சுத்தி 10,000 போலீஸ் உட்காந்துரும். அப்ப மக்களை யார் பாதுகாப்பா? அவன் என்னைய சுத்தி போலீஸ். இவருக்கு ஏதாவது ஆபத்து வருமா? கேரண்டியா வராது. 15 அடுக்கு வச்சிருப்பான். ஒரு ஈக்காக்கா பறக்க விட மாட்டான். என்ன பிரயோஜனம்? இவர் போய் 10 நாள் எல்லா ஏற்பாடும் உத்தரவிட்டுள்ளேன், நான் ஆணையிட்டுள்ளேன், தண்ணீர் திறக்க சூப்பர் எந்திரிச்சு வந்துருங்க. அப்புறம் இப்ப தேவை வேலை, சீன் இல்ல. எனக்கு ரவுடிசியன் தெரியும் தம்பி. அவனையும் போட்டு அவன் வீட்டுல போய் மாலையும் போட்டு போஸ்ட் ஒட்டி அரசியலும் பண்ண தெரியும். நம்ம ரிட்டாலியேஷன் நடக்க போறதுன்றதையே பெருமையா பேசுறோமே. பதிலடி கொடுக்க போறோம், நம்ம அடிச்சு நொறுக்க போறோம், நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண போறோம். இது இல்ல சார். ஒரு 26 உயிர்கள் போயிடுச்சு. ஆமா, ஒரு கோட்டை விட்டோமே சார். அவார்டா கொடுக்குறாங்க. இப்படி ஆக்ட் பண்றியா? நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகரா அஜித் தோவலை வச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு உண்மையாவே பாதுகாப்பு சரியான ஒரு நிலையில இருக்குதுன்னு நீங்க அத பதில் சொல்ற இடத்துல நான் இல்ல. ரஷ்ய அதிபர் புட்டின்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார் உங்களுக்கு, எனக்கு எப்படியாவது அவருடைய தனி ஆடியன்ஸ் வாங்கி கொடுன்னு பேசினாரு நரேந்திர மோடிட்ட. ரஷ்ய அதிபர் புட்டின் எனக்கு தோவல் அனுப்பிடு, ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம்னாரு. 2 பேரும் தனியா பேசின போட்டோ வீடியோ அவர் கேட்டது இவர் அனுப்புனது எல்லாமே நான் காட்டுறேன். அந்த பண்டிங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? ராஜு பாய் அண்டேரிக்கே புட்டினோட சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இல்ல உங்களுக்கு இல்ல நான் நீங்க இல்ல நீங்க நீங்க மேஜர் கோட் புல்வாமா உரி தாக்குதல் இப்ப பகல்கான் எத்தனை ஃபேஸ் பண்ண வேண்டியது. மேஜர் பக்ஷி மாதிரி நீங்க டபுள் மடங்கு நாலேஜ் உள்ள ஒரு ராணுவத்துல நான் அதுல ஜீரோ. எனக்கு தெரியாது சார். அப்ப நம்ம அந்த பக்கம் எதிர்க்கட்சிகள் கேக்குற கேள்வியே நான் அப்ப நமக்கு தெரியாத இடத்துக்கு போக கூடாது. அந்த ஹானஸ்டி ஏன்ட்ட இருக்கு, உங்கள்ட்ட இருக்கா நீங்க பாத்துக்க. ஐயோ இனிமே பேச உலகத்திலே பெரிய சர்வாதிகாரியா ஒரு பெரிய நாட்டோட தலைவரா உட்கார்ந்து இருக்கக்கூடிய, இதுல பயங்கர மாஸ்டர் மைண்டா இருக்கக்கூடிய, பொலிட்டிக்கலா ஸ்ட்ராட்டஜிக்கலா உக்ரைன்ல சண்டை போடக்கூடிய எல்லாத்தையும் அவ்வளோ மேல இருக்கக்கூடிய ஒருத்தர் 1-to-1 பேசுறாரு. ஒரு என்எஸ்ஏட்ட பிரைம் மினிஸ்டர் இல்ல, ஒரு பிரசிடென்ட் இல்ல, ஒரு என்எஸ்ஏட்ட. அப்ப அவருடைய வேல்யூ என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சா தெரிஞ்சுக்கிறேன். உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. 26/11 ஒரு தாக்குதல் நடந்துச்சு மும்பைல. நீங்க கேட்டீங்க ஜம்மு காஷ்மீர் அமைதி வழங்குற இடம் இல்லையா, எல்லாரும் ஓடி வாங்க, நிலம் வாங்க, காடு வாங்க, லேண்ட் வாங்கன்னு சொன்னாங்களே, இப்ப போக முடியாது. பாம்பேல என்ன இருந்துச்சு? பாம்பேல யாருடைய ஆட்சி இருந்துச்சு?
அப்போ வந்து அண்ணன் சிதம்பரம் என்ன பண்ணாரு, அதுக்கு முன்னாடி இந்த சிவராஜ் என்ன பண்ணாரு, அதான் அவங்களை கூப்பிட உட்கார வச்சுட்டோம். என்ன பண்ணீங்க? அவ்வளவுதான், மக்கள் அவங்களை புறக்கணிச்சிட்டாங்க. அதே மாதிரி 2029 பண்ணிக்கங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? சிந்து நதி ஒப்பந்தத்தை நாம நிறுத்துவோம் அப்படின்னா ரத்த ஆறு ஓடும் என்றெல்லாம் ஒரு எக்ஸ் மினிஸ்டர் எல்லாம் அங்க பேசி, அவங்களுக்கு ரத்தார் ஓடுனா அப்புறம் இவங்க புத்த ஆடா ஓடும். அவங்களுக்கு ஓடிச்சு இவங்க கூட நான் இந்தியா ஒரு பலவீனமான நாடு வச்சுக்கோங்க சார். இந்தியாவில் ஒண்ணுமே இல்லை. நீங்க சொன்ன ஜெனரல் பக்சி சொன்ன மாதிரி 10 பைசா புரோஜனம் இல்லாத வச்சிருக்கோம். அப்படியே வச்சுக்கோங்களேன். அவர் ரத்தார் ஓடுனா அப்புறம் நாங்க என்ன கையை கட்டி உட்கார்ந்துட்டு இருப்போமா? இது புத்தர் பூமி சொல்லிட்டு இருப்போமா? கத்திக்கு கத்தி, சண்டைக்கு சண்டை, ஒண்டிக்கு ஒண்டி. வரியா? ஒண்டிக்கு ஒண்டியா? டேய், இந்த ஊரு சமாதியில இருக்கிற பாதி பேர் என் கூட சண்டை போட்டவங்க தான்டா. அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல மூஞ்சில ஈ முக்கியம் பாக்குறியா?